சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறாரு காமராஜர் குறித்து. அதற்கு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பதில் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு கூட்டணி விரிசலை ஏற்படுத்தும் முயற்சியில் சிலர் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்திகளுமே பரவுதே. திருச்சி வேலுச்சாமிலாம் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாரு. காங்கிரஸில் எந்த பொறுப்பில் இருக்காரு? இல்லை காங்கிரஸுக்காக தேர்தலில் வெற்றிக்காக உழைச்சாரா? திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு புகைச்சலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. காமராஜர் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு நெத்திக்கல, என்னைக்குமே அவரை மதிக்குது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதே போல காங்கிரஸ்ல உள்ளவங்களும் திமுகவை மதிக்கிறாங்க, திமுகவும் காங்கிரஸை மதிக்குது. அதிமுக கட்சி பிரச்சனை பாஜகவோட பேசிட்டு இருக்காரு வைகோ. பல்வேறு செய்திகள் மல்லை சத்தியோட இன்று எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிமுகவை பொறுத்தவரை வைகோ ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாரு போன வாரம். 26 மட்டுமல்ல 31, 36 வரை திமுகவோட தான் கூட்டணி. சீட்டு கொடுக்கலனா கூட நாங்கள் திமுகவை தான் ஆதரிப்போம், நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியேற போவதில்லைன்னு சொன்ன பிறகு நம்ம வைகோ சொல்றதை மட்டும்தான் எடுத்துக்கலாம். இன்று வரை இந்த நிமிடம் வரை மதிமுக திமுக கூட்டணியில் தான் உள்ளது, எந்த விரிசலும் இல்லை. இப்போ ஒரு பிரம்மாண்ட கட்சி ஒன்று எங்களுடைய கூட்டணி இணைய போகிறது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. அந்த பிரம்மாண்ட கட்சி யாராக இருக்க போகிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயம் தெரியல. தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கட்சினா ஃபர்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம். இதை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் பிரம்மாண்ட கட்சிங்கிற பட்டியலுக்குள்ளே வராது. சும்மா ஏதோ போகிற இடத்துல ஏதோ கொளுத்தி போட்டுட்டு போவோமே, வெறும் வாய்க்கு அவ்வளோ மில்ற கதை தான் எடப்பாடி கதை. தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் தாவேகா 2வது மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அவர்கள் தான் அந்த பிரம்மாண்ட கட்சியா? எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரியாமலே பயணம் பண்ணுது விஜய் கட்சி. அதனால இந்த பிரம்மாண்டம் அப்படின்னா திரைப்படம் தான் பிரம்மாண்டமா இருக்கலாம், கட்சியில எல்லாம் பிரம்மாண்டம்லாம் இவங்க பண்ண முடியாது. முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கட்டும் சார், அப்புறம் அதை பத்தி பேசுவோம். விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்னு சொல்ல. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கிறது. நாங்கள் வலுவாக இருக்கிறோம், எல்லா தேர்தல்களையும் வெற்றி கண்டு அப்படியே ஒரு ஸ்வீப் மூடில் இருக்கோம். ஸோ இந்த தேர்தலும் எங்களுக்கானது தான் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட திமுகவினர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில் தான் இப்போ பல விரிசல்கள் ஒரு பிரச்சனையாக முதலில் காங்கிரஸிலிருந்து ஒன்று, அடுத்து மதிமுகவிலிருந்து அப்படின்னு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருந்து கொண்டே ஒரு சின்ன சலசலப்பு, இதை பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. விவாதங்களாகவும் போயிட்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இன்னும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த சலசலப்பும் இல்லை. திமுக காங்கிரஸுங்கிறது நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையாக அமைந்த கூட்டணி. ஏன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ரெண்டுத்துக்கும் மேஜர் கொள்கை மத சார்பற்ற கொள்கை, சோசியலிசம், சமூக நீதி. இது மூணும் இயற்கையாக ஒத்து போகிறதுனால எந்த சலசலப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ இல்லை சார், இப்போ சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறாரு காமராஜர் குறித்து. அதற்கு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பதில் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு இது முன்பே நடந்த ஒரு நிகழ்வாக நெஞ்சுக்கு நீதியில் வந்திருக்கிறது, கலைஞர் அவர்கள் பதிவிட்டுருக்கிறாங்க பொழுது இது குறித்து பேசும்பொழுது தான் ஒரு சர்ச்சையாக மாறுது. அதை பயன்படுத்தி கூட்டணி விரிசலை ஏற்படுத்தும் முயற்சியில் சிலர் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்திகளுமே பரவுதே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேசியதை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார். அதில் ஒன்றும் புதுசாக அவர் எதுவும் சர்ச்சையான கருத்தை எதுவும் தெரிவிக்கலை, ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்து அவர் தெரிவித்த கருத்து உண்மைதான்ங்கிறதும் நிரூபணமாகியிருக்கு. திருச்சி வேலுசாமிலாம் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாரு. காங்கிரஸில் எந்த பொறுப்பில் இருக்கார் சொல்லுங்கள்? இல்லை காங்கிரஸுக்காக தேர்தலில் வெற்றிக்காக உழைச்சாரா? இல்லை. திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு புகைச்சலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் உயிரினும் மேலான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்த சர்ச்சையெல்லாம் ஒரு சர்ச்சையே இல்லை. இது எந்த விதத்துலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பாதிக்காது. என்ன காரணம்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அவசர காலத்தில், எமர்ஜென்சி காலத்தில் அவருக்கு ஒரு பாதுகாவலனாய் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்தார். பெருந்தலைவர் காமராஜரை கைது பண்ணணுன்னு காங்கிரஸ், இந்திரா காந்தி இன்றைக்கி எந்த காங்கிரஸ் சொல்கிறாங்களோ அவங்க கைது செய்யணும்னு நினைக்கக்குள்ள அவருக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்து அவர் இறந்து போன பிறகு முழு அரசு மரியாதையுடன் ஒரு தந்தைக்கு ஒரு மகன் எப்படி இறுதிச் சடங்கு செய்வாரோ அதை போல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் முதலமைச்சர் என்பதையும் விட்டு
ஒரு தந்தைக்கு ஒரு இறுதி சடங்கு மரியாதையாக செய்வதை போல் செஞ்சு பச்சை தமிழர் காமராஜர் என்பவருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உரிய மரியாதை செலுத்தியிருக்கார். அதனால் காமராஜரை திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு நெத்திக்கல, என்றைக்குமே அவரை மதிக்குது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதே போல் காங்கிரஸில் உள்ளவங்களும் திமுகவை மதிக்கிறாங்க, திமுகவும் காங்கிரஸை மதிக்குது. அது எந்த சர்ச்சையும் இல்லை. திருச்சி வேலுசாமிலாம் திடீர்னு அரசியல் வானில் தோன்றி ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு போவாரே ஒழிய அவராலெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. அது கூட்டணி விரிசலை ஏற்படுத்துகிற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே மாற. கூட்டணி நல்லா இருக்குது. செல்வ பெருந்தகை திமுகவை திட்டங்களை வரவேற்கிறாரு, அருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்மளும் காங்கிரஸுக்கு உரிய மரியாதையை கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதெல்லாம் காங்கிரஸு, திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட்டு, சிறுத்தை, முஸ்லீம் லீக் எல்லாம் நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கோம். இல்லை சார், இப்போ அதில் தான் சார் அடுத்த ஒரு பிரச்சனை மதிமுக அப்படிங்கும்பொழுது மதிமுக கட்சி பிரச்சனை இப்போ பாஜகவோட பேசிகிட்டு இருக்காரு வைகோ. அவர் மாறப்போகிறாரு, கூட்டணி உடைய போகிற பல்வேறு செய்திகள், மல்லை சத்தியோட இன்ட்ரிவியூ எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அங்கே ஒரு பிரச்சனைங்கும் பொழுது அடுத்தது முதல்ல விசிகாவிலிருந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன், பிறகு அதுக்கு வருவோம். இப்போ முதல்ல மதிமுகவை பொறுத்தவரை வைகோ ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார் போன வாரம். 26 மட்டுமல்ல 31, 36 வரை திமுகவோட தான் கூட்டணி. சீட்டு கொடுக்கலனா கூட நாங்கள் திமுகவை தான் ஆதரிப்போம், நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியேற போவதில்லைன்னு சொன்ன பிறகு நம்ம வைகோ சொல்கிறத மட்டும்தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதிகாரப்பூர்வமான நபர். அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த கட்சியை கட்டுப்படுத்தும். அதனால் வேறு யாரும் இரண்டாம் கட்ட தலைவர்களோ வேறு யாரும் அந்த கூட்டணி அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம். இன்று வரை, இந்த நிமிடம் வரை மதிமுக திமுக கூட்டணியில் தான் உள்ளது, எந்த விரிசலும் இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பிரம்மாண்ட கட்சி ஒன்று எங்களுடைய கூட்டணி இணைய போகிறது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. அந்த பிரம்மாண்ட கட்சி யாராக இருக்க போகிறது? அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முன்பே பலமுறை தூது விடுறாரு, அங்கிருந்து வரல. விஜய் அவர்கள் பலமுறை தூது விட்டார், உங்களுக்கு தெரியும், அதையும் நிராகரித்தார். இப்போ இந்த முறை தெளிவுபடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சு. அது நீங்களும் கூட தெரியுமே, அங்கே உங்களுடைய பகுதியில் தான் நடந்ததுன்னு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயம் தெரியல. தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கட்சினா ஃபஸ்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அமித்ஷா முன்னேற்ற கழகம். இதை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் பிரம்மாண்ட கட்சிங்கிற பட்டியலுக்குள்ளே வராது. அதிமுக கூட்டணியில் திமுக போய் சேர முடியாது. அதிமுக கூட்டணிக்குள்ளே அதிமுக இருக்குது, அதனால் அந்த அதிமுகவே திரும்பி அந்த கூட்டணிக்குள்ளே வர முடியாது. சும்மா ஏதோ போகிற இடத்துல ஏதோ கொளுத்தி போட்டுட்டு போவோமே, வெறும் வாய்க்கு அவ்வளோ மில்ற கதை தான் எடப்பாடி கதை. எடப்பாடி ஒரு அன்ரிலையபிள் பொலிட்டிஷியன். தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் அனைத்து அரசியல் வல்லுநர்களும் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தான் கையை காட்டுவாங்க. என்ன காரணம்னா, வளர்த்து விட்டவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, ஆதரித்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, இதுதான் அவரோட வேலை. அதனால் பிரம்மாண்ட கட்சி எதுவும் வரதா தெரியல. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிறுவனர் தொல் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த 15/7/2025 அன்று சிதம்பரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவரும் பட்டியலின மக்களுடைய உயர்வுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுடைய மணிமண்டபம் மற்றும் சிலை திறப்பு விழாவில் அனைத்து கட்சிகள் சார்பாக பேச அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் அந்த விழாவில், அரசு விழாவில் தொல் திருமாவளவன். காரணம் என்னென்னா, அந்த சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தும் அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவரை பேச அழைத்தாங்க. அந்த அரசு விழாவில் தெளிவாக திருமாவளவன் சொல்லிட்டார், ஓரணியில் தமிழ்நாடு என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஓரணியில் திமுக. ஓரணியில் திமுக என்றால் நாங்கள் திமுகவோடு நானும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் அனைவரும் ஓரணியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறோம். திமுகவுக்கு 4 வாக்குகள் விழுந்தால் அதில் 1 வாக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்காக இருக்கும். 100 வாக்குகள் திமுகவுக்கு விழுந்தால் அதில் 25 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் வாக்காக இருக்கும். எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்தவர்கள் சிந்தாமல் சிதறாமல் வாக்குகள் அனைத்தையும்
திராவிட மாடல் அரசுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராகவும் திமுக 7வது முறையாகவும் ஆட்சி பிடிக்கும், இதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லி எல்லா சர்ச்சைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இன்னும் சொல்ல போனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திரு பெரியவர் இளைய பெருமாளுடைய சிலை திறப்பு விழாலே தொல் திருமாவளவன் தொடங்கிட்டார். அதனால் திருப்பி திருமாவளவங்களோட இருப்பாரா, காங்கிரஸ் இருப்பார், இந்த கேள்வியே கேட்க வேண்டாம். எல்லாரும் அந்த பிரம்மாண்ட கூட்டணி பிரம்மாண்ட ஒரு கட்சி வரப்போங்கிறது ஒரு மாய தோற்றம். அது இந்த கட்சிகளாக இருக்க வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான். வாய்ப்பே இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கூட்டணிக்கு நிறைய கட்சி வரதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் கூட்டணியில் யாரும் வர நிறைய ஆல்ரெடி ஒரு வலுவான கூட்டணியாக தான், வலுவான கூட்டணியாக இருக்குது. இன்னும் வலுவுக்கு வலு சேர்க்கிறளோ இன்னும் கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா தான் இருக்கு சார். இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து தேமுதிக அவங்க நிலையை சொல்லலை, இன்னைக்கு வந்து பாமக அவங்க நிலையை சொல்லலை, நிறைய கட்சிகள் நிலையை சொல்லலை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 கட்சி தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? அதிமுக, பாஜக தான் இருக்குது. மீதி எந்த கட்சியும் வந்து நிலைப்பாட்டை தெரிவிக்கல. அதனால் நீங்கள் உடனே தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது, மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாம் தமிழர் தேர்தல் நெருங்கும் பொழுது இன்னும் வலுவுக்கு வலு சேர்க்கும் வகையில் புதிய கட்சிகளும் இணையும். இப்போ வந்து தாவேக்கா மாநாடு 2வது மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு அவர்கள் தான் அந்த பிரம்மாண்ட கட்சியா? அதில் போய் ஏன் சார்? எனக்கு நேற்று ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு யூடியூப் பார்த்தேன். புஷி ஆனந்த் பேசுகிறத கேட்டேன். அவர் வரலங்கிறாங்க, எங்களுக்கு அவரை இட்டுட்டு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு பேசினார். எனக்கு புரியல. பக்கத்தில் இன்னொரு வக்கீல் இருந்தார், அவர்கிட்ட என்னங்க இட்டுட்டு போகிறதுனா என்னன்னாரு. அது என்ன இழவு பேச்சோ தெரில, நான் விசாரித்த வகையில் அழைச்சிட்டு போகிறதுங்கிற அழகான வார்த்தையை தான் இப்படி இருந்தாலும் பேசுகிறான்னாரு. அந்த மாதிரி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இன்னும் 2-3 ஒரு ஆள் ஐஆர்எஸ் வேலை நல்லா பார்த்துட்டு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரியாமலே பயணம் பண்ணுது விஜய் கட்சி. அதனால் அந்த பிரம்மாண்டம் அப்படின்னா திரைப்படம் தான் பிரம்மாண்டமாக இருக்கலாம், கட்சியிலெல்லாம் பிரம்மாண்டம்லாம் இவங்க பண்ண முடியாது. பிரம்மாண்டம்னா அது திமுகன்னா பிரம்மாண்டம் இல்லை சார். மாநாடு ஒரு 10 லட்சம் பேர் கூடினாங்க. அது முதல் மாநாடு. 2வது மாநாடு பெரிதளவில் பிளான் பண்ணுறாங்க. அதுவும் தெற்கு பகுதியில் குறி வைக்கிறாங்க. அது மதுரை. அதாவது இதுக்கு முன்பு விஜயகாந்த் வந்து மதுரையில் வந்து 96 மாநாடு போட்டார். 2006 2006 தான் மாநாடு போட்டார். 2005 2006 உண்மையிலே பிரம்மாண்ட மாநாடு. ஒரு புது கட்சி பிரம்மாண்ட மாநாடு போட்டது. ஆனால் அந்த மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் வாக்களித்திருந்தாலே விஜயகாந்த் எவ்வளோ தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். ஒரே ஒரு தொகுதி அவர் மட்டும் விருதாச்சலத்தில் 2006 தேர்தலில் ஜெயித்தார். 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அதே 2016 அவரும் ஜெயிக்க முடியாமல் போச்சு. அதனால் இந்த மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டுறதுலாம் வந்து விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னா, நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், திருப்பி என் வாயை கலர்றீங்க. ஒன்று விஜய்க்கு சினிமாவில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரியே சின்ன பையனாக இருக்காரா, இல்லை மூடி நரைச்சிருக்கா, பேண்ட்டு போட்டுட்டு வராரா, இல்லை வேட்டி கட்டிட்டு வராரா, ரோலக்ஸ் வாட்ச் போட்டுட்டு வராரா, இல்லை டைட்டன் வாட்ச் போட்டுட்டு வராரா, எப்படி வராரு, தனியாக வராரா, இல்லை திரிசாவை அழைச்சிட்டு வராரா, இதுக்கு தான் கூட்டம் கூடுது, வேறு எதுக்கும் கூட்டம் இல்லை. அதனால தான் இந்த புஷி ஆனந்த் சொன்னது இட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்னார்ல, கூட்டம் அதுக்கு தானே வருது. இன்னைய வரையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன சொல்லுங்கள்? தமிழ் தேசியங்கிறாங்க. தமிழும் தேசியமும் ஒன்று சேர முடியுமா? சேர முடியாது. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் மிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கட்சியோட நோக்கம் என்ன, கட்சியோட விஷன் அண்ட் மிஷன் என்ன, வருங்கால திட்டங்கள் என்ன, கட்சியோடைய நிர்வாகிகள்லாம் எந்த லெவலில் இருக்காங்க, எதுவுமே ஒரு தெளிவில்லாத கட்சி முதலமைச்சர் ஆகணும்னு தீர்மானம் போட்டுட்டா வந்துருமா? வாய்ப்பு இருக்கா? வந்துருமா?
முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கட்டும் சார், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்னு சொல்ல சத்தியமாக ஜெயிக்க மாட்டார் சார். அவரே ஜெயிக்க மாட்டார். எனக்கு வாய்ப்பு இல்லை சார். ஜெயிக்க வேணாம்னு சொல்ல சார், விஜய் ஜெயிக்க மாட்டார்னு வாய்ப்பு இல்லை ராஜா, நான் தான் சொல்கிறேனே, வாய்ப்பு இல்லை ராஜா. 26 பார்க்க தானே போகிறோம். முதல்ல அவர் தனிப்பட்ட முறையில் அட்லீஸ்ட் விஜயகாந்தாவது தனிப்பட்ட முறையில் விருதாச்சலத்தில் போய் நின்று வெற்றி பெற்று கரையேறினார். இவர் அது மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில் நின்று முதல்ல கரையேற சொல்லுங்க. சரி, இப்போ இன்னொரு புறம் அந்த பிரம்மாண்ட கட்சியாக இவர்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி சீமான். என்னாச்சு இன்னைக்கு மெட்ராஸில் மழை தானே பெய்யுது? ஆமாம், மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். வெயில் அடித்தா கூட நீங்கள் கேள்வியை மாற்றி கேட்கல. இல்லை, அடுத்து அதுதான் பார்க்குறாங்க. இதை முன்பே வந்த செய்தி தான். அந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கட்சியே இல்லைங்கிறீங்களா? அந்த கட்சியினுடைய பெரும் கூடாரங்கள் காலியாகிவிட்டது. குறிப்பாக நான் சென்ற பேட்டியில் சொன்ன மாதிரி தருமபுரி, திருச்சி, விழுப்புரம் போன்ற வலுவான மாவட்டங்களில் கூண்டோடு அந்த கட்சி கலைக்கப்பட்டது. இப்போ நாம் தமிழரில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் பூரா பேசிக்கிட்டு வந்தாங்க சீமானோடு சேர்ந்து. இன்றைக்கி யார் நாம் தமிழரில் யார் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கா? சீமான். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க? ஊரில் தானே இருக்காங்க, கட்சியில் இருக்காங்களா? பலரும் கட்சி மாறிட்டாங்க, பலர் அரசியல் விட்டு பலர் ஆஃப் ஆகிட்டாங்க. காளியம்மாள் போன்றவர்கள்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. அதனால் பிரம்மாண்டம்னா நீங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டம்னா ஒரு குறைத்து மதிப்பு இல்லை சார். அந்த கட்சியை சொல்லியிருக்காங்களா? நீங்கள் பிரம்மாண்டம்னா அகராதியை போய் எடுத்து பாருங்கள், டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். அப்படி ஒரு அதுக்கு தகுதியான கட்சி வேறு இங்கே இல்லைங்கிறீங்க. திமுக தாங்க பிரம்மாண்டம். அதுக்கப்புறம் அதிமுகவை சொல்லாங்க. இதை தாண்டி எந்த கட்சியும் பிரம்மாண்ட கட்சி இல்லைங்க. வேணா இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல முறையில் கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கொள்கை ரீதியாக திமுக மாறி இன்றைக்கி ஒரு விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துட்டு வருது, அது சொல்லலாம். அந்த தலைவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு பிரச்சாரமே பண்ணிட்டார், பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அதனால் எடப்பாடி பிரம்மாண்டங்கிறதெல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் போகிறவருக்கு என்ன பேசுகிறாருன்னே தெரியல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி முன்பு நம்ம என்ன நினச்சோன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஜோக்கர் தான் இருந்தாங்க. யார்? நம்ம நாம் தமிழோட சீமா. நம்ம பேச்சை கேட்கக்குள்ள சிரித்து வயிறு வலிச்சிக்கே சிரிப்போம். அடுத்து ப்ரோ ஒருத்தர் வந்தார், விஜய். அவர் பேசுறதை கேட்டாலும் சார் சிஎம் சார் என்னமோ சினிமா மாரி ஏற்ற அரக்க வசனத்தில் பேசிக்கிட்டு என்ன பேச வரேன்னே தெரியல, என்ன பேச போகிறேன்னே தெரியல. எவனோ எழுதி கொடுக்குறான், மனப்பாடம் பண்ணுறான், வந்து பேசுகிறேன். அவன் மாற்றி எழுதி கொடுத்தா இவன் செத்தான். எழுதி கொடுக்குறோம், மாற்றி எழுதி கொடுத்துட்டான்னா விஜய் என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே பேசுவார். கடைசியாக திமுக வாழ்கன்னு கூட முடிச்சுட்டு போயிடுவார். அது 2வது ஜோக்கர். இப்போ சுந்தரா டிராவல்ஸ் ஜோக்கர் ஒருத்தர் எடப்பாடி வந்திருக்கார். என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே அவர் பாட்டு பேசிட்டு போகிறார், ஊருக்கு ஒரு கதை பேசுகிறாரு. சுந்தரா டிராவல்ஸ்னு சொன்னோன்னே 2 நாள் வேனில் வந்தாருங்க. 2 நாள் வேனில் வந்தார். சுந்தரா டிராவல்ஸ் சொன்ன அன்னைக்கு தலைவர் வந்து மயிலாடுதுறை நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தான் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், எடப்பாடி வந்து சுந்தரா டிராவல்ஸுங்கிற பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு, அந்த பஸ்ஸு மாரி தான் எடப்பாடின்னாரு. அன்றைக்கி சாயங்காலம் அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு வரல. அன்றைக்கி சாயங்காலம் அவர் வந்து சிதம்பரம், கடலூர், புவனகிரியில் பிரச்சாரம் பண்ணார். அந்த பஸ்ஸு வரல. ஒயிட் கலரு எலெக்ஷன் நேரத்தில் உள்ள வேனில் வந்தார். மறுநாள் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார். அன்றைக்கும் சுந்தரா டிராவல்ஸ் வரல, இந்திரா டிராவல்ஸ் தான் வந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா நன்னிலம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி அந்த சைடு திருவாரூர் மாவட்ட பயணம், அதில் வந்து சுந்தரா டிராவல்ஸ் வந்துடுச்சு, நேற்று வந்துடுச்சு. ஆனால் பெரிய கூட்டம் கூடுதே சார். கூட்டங்கள் அழைத்து வரப்படுகிறார்கள், கூடலை. கூட்டம் வந்து அழைச்சிட்டு வராங்க. இப்போ கூட்டம் கூடுதுன்னு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு தான் சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கூட்டம் கூடுது. இதை நேரடியாக நான் 2 இடத்துல பார்த்தேன். 14ஆம் தேதி சாயங்காலம் 14/7/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் ஏறி சீர்காழி வந்து சிதம்பரம் வந்து இறங்கினார். நைட்டு 10-10:15. அவர் அந்த சிதம்பரத்தில் அவரை வரவேற்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 மக்கள் அந்த ராத்திரி 10 மணிக்கு நின்னாங்க. ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவர் தங்கி இருக்கக்கூடிய விடுதி கீழ வீதி, சிதம்பரம் கீழ வீதியில் இருக்க கிராண்டி ஹோட்டல் வரையும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் போனார். கண்கூடாக பார்த்தேன். அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல, கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, தானாக வந்த கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம். அதே மறுநாள் 15
அந்த 15ஆம் தேதி அன்னைக்கு காலையில் அவர் வந்து அங்கே உள்ள பள்ளியில் காமராஜரனுடைய தந்தை காமராஜரனுடைய பிறந்த நாளை அங்கே உள்ள சிதம்பரம் பள்ளியில் முடிச்சுட்டு வாண்டையார் கல்யாண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவுக்கு வரக்குள்ளேயும் கூட்டம் முண்டி அடிச்சது. என்னாலே போக முடியல, கிட்டே போக முடியல, அவ்வளோ கூட்டம். ஒவ்வொரு மக்களிடமும் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அவங்க மனுக்களை வாங்கி அங்கே அதே இடத்துல உடனடியாக தீர்வு கண்டதை நான் நேரடியாக கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுக்கிட்டு மயிலாடுதுறையில் 4 டாக்டர் முத்துராமலிங்க டாக்டர் கலைஞருடைய திருவுருவ சிலை திறப்பு 4 சிலைகள் திறப்புக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கும் மயிலாடுதுறைக்கு வந்தார். வரக்குள்ளே அந்த 15ஆம் தேதி மாலை மயிலாடுதுறையில் 4 கிலோமீட்டர் அளவில் ரோட் ஷோ. இருபுறமும் மக்கள் வெள்ளம். பெண்கள், கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள், ஜமாத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸு, முஸ்லீம் பெண்கள், இப்படி பல்வேறுபட்ட மக்கள் தானாக முன் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மழை கொட்டுகிறது. கொட்டும் மழையிலும் ரோட் ஷோவை தலைவர் நிறுத்தலை. மழையில் நனைந்தபடியே மக்களை சந்திக்கிறார். அதே நேரத்தில் ஒரு மக்கள் கூட அந்த மழையில் ஓடி ஒதுங்காமல் தலைவரிடம் கை கொடுக்கவும் அவருக்கு பரிசு பொருட்களை கொடுக்கவும் மனு கொடுக்கவும் முண்டி அடித்தாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 40-50 பேர் மக்கள் இருக்கும். மயிலாடுதுறையை குலுங்குச்சு. என் வாழ்நாளில் மயிலாடுதுறையில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ சிறப்பு மிக்க கூட்டம். அது வந்து தானாக வந்த கூட்டம், எடப்பாடிக்கு கூட்டப்பட்ட கூட்டம். நிச்சயமாக சார். இப்போ மக்கள் பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க. அதை நேரடியாக பார்த்துங்கிற பல விஷயங்கள் சொன்னீங்க. விஜய் அவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அன்றைய தினம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி சார்.